கண்ணன் காலடியே வணங்கினான். நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் நன்றி இன்று தரவோர் இணைய வேண்டாம் நின்று வளர்ந்து சார்ந்தது தெரியாதார் என்று சொல்கிறார் பழமொழி பிரகாரம் இதே பல அவதாரத்தை கொடுத்த மாரியம்மன் கொடுக்க மாரியம்மன் குடியிருந்து நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமாக வேண்டிக்கொள்கிறேன். அவரால் பலம் பப்பனுக்காக பாரதம் பார்த்துட்டு எல்லாம் தூக்குறாங்க. என்னடா வடிவல என்ன ஊத்துறான் பெருமைக்குரிய திருவாளர் கோவில் பூசாரி அவர்கள் பிடி கொண்டப்பன் கே சுந்தரராஜன் பி பாலராஜ் பி ஆனந்தன் பாலகிருஷ்ணன் பிரபாஸ் சேர்ந்து கோயில் பூஜாரி சேர்ந்து எல்லாமே இறைவன் பெருமாள் அவள் துணையிட்ட ஆண்டு பிரார்த்தனை அவரால் மனம் ஜெயம் பெற்று
இப்படியாக அவரும் ஒரு கோயில் பூசாரி. அந்த கோயிலை பத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த கோயில் பூசாரி பிஜி கொண்டப்பன் அவர்கள், கே சுந்தரராஜன், ரயில்வே காலனி, ரயில்வே பி பரசுராமன், நான் போடுறேன் ஆனந்தன், இன்னும் பாலகிருஷ்ணன், பிரபாத், பரத் எல்லாம் சேர்ந்து பரமத்துள்ளா எல்லாம் இறைவன் சாமியை அது சரணமையப்பன் அவர்கள் அவள் குடியின்பதை வேண்டிக் கொள்கிறேன். அவராக்கப்பட்ட மனம் நாடுவதற்காக ஜெயம் வணக்கம் கணக்கழகாக இருக்க வேண்டும். வந்தடி பாதத்தை பணிந்தபடியா இந்த வையகத்தை கீர்த்தி பெற்று அவளையில் இருக்கும்படியான பாமர மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து போற்றே புகழே நம் ரச்சத்தும் கலைத்தாய் திருவையா சுகம் பெற்று உன் மனைவி மக்களுடன் சுகச்சத்துடன் வாழ வேண்டும். தெய்வீக திருச்சபை படித்தவர் பட்டமிட்டவர்கள் திசை 4 இல்லையா? திசை 4 இந்த சபை நாடு திவ்ய சபை நாடு வருகிற போது நான் யார், என் பெயர் என்ன, என்னாத்தை சென்றவன், நான் எதற்காக விளக்கங்கள் தெரிவித்தால் தெரியும் புரியும். சொல்லுங்க சொல்லலாம். அப்படி இருந்தாலும் சத்திய திருவெண்பாதத்தை நித்தம் மறவாமல் என்னுடைய பெயர்தான் பூமாதேவி. பூமாதேவி என்ன நீங்க பைக்கலாம் முஸ்லிமா? அது கிடையாது. இந்த பூமியை பட்டது மொத்தம் 3 இருக்கிறார்கள். யார் 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 யார்? மேலே இருப்பது யாரு? ஆகாயவேணி, கீழே பூமாதேவி, அதுக்கு மேலே கங்கை. 3. ஆமா. இதிலே நான் கீழே பூமாதேவியாக நான் இருக்கிறேன் இல்லையா? அதன் பிரகாரம் சக்தி சிவன் பாதத்தை நான் நித்தம் மறவாமங்க. என்னுடைய பெயர் தான் பூமாதேவி. இந்த மண்ணு ஆமா நீதானா? ஆமா பூமாதேவி. இந்த பூமா மண்ணாகப்பட்டது நான் தான். இப்போது நான் இந்த பூமாதேவி என்று பெருமையாக பேசிக் கொண்டு வருகிறேன். என்னுடைய அழகாகப்பட்டது சொல்லு.
நான் அண்ணம் போல் நடந்து என் பின்னியே சடை குலுங்கே நான் அழகான பூமாதேவி அப்படி என்று என்னை சொல்வார்கள். சரிமா இருந்தாலும் கீழே 7 லோகம் மேலே 7 லோகம் இல்லையா? இந்த 14 லோகத்தையும் நான் எப்படி தாங்கி கொண்டு வருகிறேன். உன் சுமைகள் என்ன இந்த ஊருன்னா அதை தாங்குற சக்தி ஊருக்காரங்க எல்லாம் சேர முடியாது. ஒரு ஆள் தான் முடியும். இந்த 14 லோகம் மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் உலகம். இந்த 14 லோகத்தையும் இருகரத்திலே தாங்கிக் கொண்டு நான் தான் பூமாதேவி அம்மன். நீதான் ஆமா. டாக்டர் மேல என்ன வா பூமி அதிர்ச்சின்னு வருது இல்லையா? நில நடக்கா அதிர்ச்சி அவன் சாதனம் வேதனம் அந்த சமாச்சாரம் எப்படி அம்மாத 2 கையில் தாங்குறியா? இப்படி 2 கரத்திலேயே நான் பூமியை தாங்கிக் கொண்டு வருகிற போது நான் அசைக்கும் அசையாகப்பட்டதுதான் இந்த பூமியிலே வரும் நிலநடுக்கம். நான் பாத்தியானா இதுதான் உண்மை. 2 பக்கம் அப்படியே தாங்குறது அது தாங்க முடியல. ஆமா, நான் இந்த புறமும் அந்த புறமும் நான் மாற்றிக்கொண்டு வருகிற போது நம்பாளுதான் எனக்கான இருக்கணுமா நம்ம உனக்கு ஏமா நீ அகறது நம்மனை பார்த்த மேற்கரியாம பாவம் இந்த உனக்கு ஆசை இருக்குமா? அதனாலே நான் 7 உலகத்தையும் இருகரத்திலே தாண்டிக் கொண்டு நான் இந்த புறத்தில் இருக்கும் இதெல்லாம் கோகுற மாதிரி இல்லை. இந்த கரத்தில் இருக்குமாகப்பட்டது 7 உலகத்தையும் நான் இதிலே மாற்றினேன். இந்த கரத்திலிருந்து இந்த கரத்திற்கு மாற்றினேன். அப்படி மாற்றிற போதுதான் இந்த உலகமாகப்பட்டது ஏதாவது ஒரு புறம் அந்த நிலநடுக்கமாகப்பட்டது ஏற்படும் இல்லையா? இந்த பூமியிலே எச்சில் இருந்து மரம் செடி கொடி மட்டை மந்தாரம் இந்த உலகத்திலே ஜீவராசிகள் யாவற்ற பேர்களும் நான் தான் தாங்கிக் கொண்டிருப்பவள். அப்படியாம்மா? இல்லையா? அனைத்துமே ஒரு ஆளை வதிக்கிறான், ஒருத்தர் வெட்டுறான், ஒருத்தர் போடுறான், கிணறு வெட்டுறான், காய் துப்புறான், எல்லாம் சக்தி உனக்கு இருக்குதா? தாங்க சக்தி தோழி நீ கேட்பதாகப்பட்டது. அதற்கு தகுந்த பதிலை நான் கூறி வருகிறேன். ஒரு ஆலையை வெட்டுவதும் ஒரு ஆலையை குத்துவதும் இந்த நாட்டிலே நடப்பது எல்லாம் நான் அதை பொறுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு சிவபெருமானாகப்பட்டவர் எனக்கு விதித்த விதி பரிகாரம், எனக்கு என்னை படைத்த படைப்பு பரிகாரம், நான் எதை அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்களோ அதை போலவே நான் நடத்தி கொண்டு வருகிறேன்.
எனக்கு கும்பிடுமானாமா ஹரியும் சிவனும் என்பார். ஹரியும் சிவனும் ஒன்றாக கூடி எனக்கு செய்யக்கூடிய வேலையாகப்பட்டது அவர்கள் விதித்த விதி இல்லையா? என்ன முறையோ அந்த முறையை போல நான் வருவேன். இந்த உலகத்திலே நடக்கும் அனைத்து அதிர்மங்களையும் அதிர்மமாகப்பட்டது தலைவிரித்து ஆடுகிறது. இந்த பூ உலகிலே அண்ணன் தம்பியை வாயடிப்பவர் ஒருவர், வரப்பை வெட்டுபவர் ஒருவர், வாய்க்காலை வெட்டுபவர் ஒருவர், சொத்தை அபகரிப்பவர் ஒருவர், ஒருவர் பழத்தை பிடுங்குவதும் ஒருவரை ஏமாற்றுவதும் இந்த உலகத்திலே எனது உனது என்பார்கள் இல்லையா? எனது உனது யார் ஒருவன் அது அநியாயமாக அதர்மமாக ஆட்சி புரிகிறானோ அவர்களுக்கு இதோ இந்த இடத்திலே நான் கண்ணி எங்கே பார்க்கிறேனோ அதுவரையும் என்னுடைய இடம். இந்த இடத்திலே யாரும் கால் வைக்க கூடாது, இதில் யாரும் வரக்கூடாது அப்படி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். பெருமையாக பேசிக் கொண்டு வருகிறார். யாரிடத்தை? என்னை வந்து இந்த பூமா தேவியை அவர்களுக்கு சொந்தமாக்குகிறார். என்னை விட்டு பணம் சேர்த்துகிறார் இல்லையா? அதற்கு அவங்களுக்கு என்ன யோசனை செய்திருக்கிறேன்? இவ்வளோடைய நிலம் உனக்கு இருந்தாலும் நீ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தலை சாய்ந்து இந்த பூமியில் நீ கிடைக்குவாய். ஒரு நாள் உன் விதியாகப்பட்டது முடியும். அன்று நாளையிலே உனக்கு 6 அடி 6 அடியிலே உனக்கு சொந்தமான மண்ணை மட்டும்தான் உங்களுக்கு தருவேன். நீ ஆமா சரி 6 அடி மண்ணை மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகிலே 6 அடி மண்ணை மட்டும்தான் நான் கொடுப்பேன். இந்த உலகத்திலே பணக்காரன் ஏழை என்பது அவர்களுடைய மனதில் இருக்கிறது இல்லையா? எனக்கு எல்லாருமே சமம்தான். என்ன சொல்வது? எனக்கு எல்லாருமே சமம்தான். நான் அனைத்துமே தாங்கிக் கொண்டு வந்தாலும் ஆனா ஒன்றை மட்டுமே நான் தாங்க முடியவில்லை. என்னம்மா தெரியுமா? என்னம்மா? வெற்றிலை பாக்கை போட்டு மென்று என்னை காரி காரி இந்த துப்புவார்கள் இந்த பூமியில. இந்த பொம்பளையா எல்லாம் ஆணும் பெண்ணும் எனக்கு ஆகாதது வெற்றிலை பாக்கை மென்று காரி காரி துப்புவாங்க. இன்னொரு எதிரியாகப்பட்டவன் அந்த வழியை வருவதை பார்த்தால் அவனை பார்த்து துப்புறது உனக்கு அதான் தாங்க முடியல. அந்தளுடைய வேலைகள் தான் எனக்கு வந்து பிடிக்காது. சரி மத்தது எல்லாமே நான் பொறுமையாக இந்த உலகிலேயே 7 உலகத்தையும் நான் பொறுமையாக நான் தாங்கிக் கொண்டு வருகிறேன். சரிமா? அப்படி உனக்கு முக்கியமான சமாச்சாரம் என்ன? வெற்றிலை பாக்கு போடுறது தானே? ஆமா. ஆன்ஸ் போடுறான் துப்புறான். ஆமா. அது பிடிக்குமா? அதெல்லாம் ஒண்ணுதானே. சரி பீடி பிடிக்கிறான் துப்புறான். உமிழ் நீர் என்றால் என்ன? உமிழ் நீர் என்றால் என்ன? தெரியல. வாயில் வருது இல்லையா? அந்த நீராகப்பட்டதுதான் உமிழ் நீர். சரி புல்லா வாயில் காரிக்கார் துப்புறோம் மொத்தமா இந்த சுத்தமான சுத்தங்கள். ஆமா அதான் தாங்க முடியல. ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த உலகிலேயே நான் இந்த பூமாதேவி உருவம் எடுத்து நான் இந்த சபையை நாடி வருகிறேனே. இன்ற நாளையிலே தேவர்கள் அங்கு அழைப்பவர்கள் கிடையாது, அசுரர்கள் ஆர்ப்பாட்டம் கிடையாது. இந்த சபையிலே அழகாக அமைதியாக இந்த உலகமாகப்பட்டது இந்த பூமியாகப்பட்டது. இந்த பூமியிலேயே நான் ஒரு அழகாக உருவம் எடுத்து என் அழகை நானே ரசித்துக் கொண்டு வருகிறேன். இதுதான் மண் பூமி. இது என்ன பூமி? மண் பூமி. தங்க மண் பூமி என்று சொல்வார். இதெல்லாம் ஹோம் செட் மாறு போடுறவங்க மொல்லா பேசு அவங்க சாயம் வந்துடும். ஏற்பட்டு பையும் ஏமா நீதான் பொறுப்பு எனக்கு. ஏமா எனக்கு மானம்மா. இதுதான் கேள்விட்டாங்களா? தங்க மண் பூமி. இந்த தங்க பூமியிலேயே நான் உருவம் எடுத்து என் அழகை நான் பார்த்து ரசித்துக் கொண்டு நான் வருகிறேன் அடித்தோடி. இப்ப இருந்தாலும் என் உருவத்தை நான் பார்த்து இருக்கிற போது என்னை கேடு யாராக வருவார்களா? அப்படியா? அதனால்
நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் அழகை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன் ஊக்கில்ல கொடுப்போம் தமிழா விஜயம் சிவஜயம் வேலில்லா குடிப்பிடுங்கி அணியில்லா கூடத்திற்கு குடியில்லா குப்பத்துக்கு குறி சொல்ல போன அம்மன் அம்மன் உமா மகேஸ்வரி அந்த உமா மகேஸ்வரிக்கு தமிழ்நாடுப்பட்டவர் பாரதமா இருந்தாலும் சரி நாவற்றாலும் சரி வழக்கம் போல இந்த அச்சா பாத்திரம் வரக்கூடியது ஆமா ஆமா பாரதத்தில் இருக்கிறவர்கள் அமிர்த சொல்லி விட்டுள்ளோம் அந்த அச்சா பாத்திரம் வருகிறது தங்களால் கையில் உள்ள பொருளை அழிக்குமாறு வேண்டிக் கொள்வது வணக்கம் வருக வருக வணக்கம் நம்ம யாரு சாதாரணமான என்ன கஞ்சாத சிங்கம் பண்ண முடியாது யாருக்கும் கொல்லவும் யாருக்கு இல்ல மோதவோ நம்ம சாப்பிட்டவோ ஒழுவில்லாத மனசுல இல்ல நமக்கு எதிரி யாருமே இல்ல யாரை தேடி போய் கொண்டிருக்கோம் யாரை அந்த பூமாதேவி அவளை புடிச்சிக்கனா உனக்கு அமாவாசைக்கு உங்களுக்கு வருது சமாச்சாரம் என்ன பாத்தியாடு இப்ப போய் என் பையன் காமிச்சிருப்பாங்க இப்ப நீ போப்பா வேற நாங்க திக்கல இருக்கிறோங்க நீ போ அது மாதிரி மெரிச்சு போ என்ன செஞ்சு பார்த்த